கவின் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை பார்த்து வந்தான். அவனுடைய அக்கா நந்திதாவிற்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன. நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு அவர்கள் வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகு நந்திதாவின் முழு வாழ்க்கையும் அதைச் சுற்றியே நகரத் தொடங்கியது. வேலையை விட்டுவிட்டாள். வீட்டை கவனிப்பது, குழந்தையை பார்த்துக் கொள்வது, இதுவே அவளுடைய உலகமாக மாறியது. முன்பெல்லாம் அவளுடைய கணவன் அவளை எல்லா இடங்களுக்கும் கூடவே கூட்டிச் செல்வான். ஆனால் இப்போது மெல்ல மெல்ல அவன் மாறத் தொடங்கினான். ஒரு நாள் குழந்தையின் உடல்நிலை திடீரென்று மோசமடைந்தது. நந்திதா உடனே தன் கணவனுக்கு போன் செய்தாள். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனால் அவனோ இவ்வளவுதான் சொன்னான். நான் இப்போ மீட்டிங் இருக்கேன். வேற யாரையாவது கூட்டிட்டு போ. அப்படியே போனை கட் செய்துவிட்டான். அந்த கணத்தில் நந்திதா முற்றிலும் உடைந்து போனாள். அவள் உடனே கவினுக்கு கால் செய்தாள். கவின், ப்ளீஸ் வாடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவின் எதையும் யோசிக்காமல் ஆபீஸிலிருந்து நேராக அவளுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். கவின் குழந்தையை தன் மடியில் தூக்கிக் கொண்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றான். வழிநெடுகிலும் நந்திதா மிகுந்த பதற்றத்தில் இருந்தாள். மீண்டும் குழந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிவிட்டு பெரிய அளவில் சீரியஸ் விஷயம் எதுவும் இல்லை என்று கூறினார். இதைக் கேட்டவுடன்தான் நந்திதா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவள் மெதுவாகச் சொன்னாள், தேங்க்ஸ்டா. நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. கவின் லேசாக புன்னகைத்தான். அந்த நாளுக்குப் பிறகு நந்திதா ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் அவனைச் சார்ந்து இருக்கத் தொடங்கினாள். மருந்துகள் வாங்கி வருவதாகட்டும், ஷாப்பிங் போவதாகட்டும், அல்லது குழந்தையை டாக்டரிடம் அழைத்துச் செல்வதாகட்டும், எல்லா இடங்களிலும் கவின் தான் கூடவே இருந்தான். முன்பெல்லாம் இருவரும் சாதாரணமாகத்தான் பேசிக்கொள்வார்கள். ஆனால் இப்போது பல மணி நேரம் ஒன்றாக அமர்ந்து பேசத் தொடங்கினார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் மிக பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. கவின் ஆபீஸிலிருந்து சூடாக பஜ்ஜியும் டீயும் சாய் வாங்கிக் கொண்டு அவளுடைய வீட்டிற்குச் சென்றான். வீட்டுக்குப் பின்னால் ஒரு சிறிய தோட்டம், கார்டன் இருந்தது. இருவரும் அங்கே மழையின் குளிர்ந்த காற்றில் டீ குடித்துக் கொண்டிருந்தனர். நந்திதா கண்களை மூடி லேசாக புன்னகைத்தபடி சொன்னாள், இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாயிருக்கு. அந்த கணத்தில் கவினுடைய பார்வை அவளது முகத்திலேயே நிலைத்து நின்றது. மழையின் லேசான துளிகள், விரித்த கூந்தல், அவளுடைய அந்தப் புன்னகை. ஏனோ தெரியவில்லை, அந்த நொடிக்குப் பிறகு கவினால் அவளை முன்போல் பார்க்க முடியவில்லை. அந்த இரவுக்குப் பிறகு கவினுக்குள் ஒரு விசித்திரமான தவிப்பு இருந்து கொண்டே இருந்தது. இது எல்லாமே தவறு என்று அவன் தனக்குத்தானே புரிய வைக்க முயன்றான். ஆனால் எவ்வளவு தூரம் விலகியிருக்க நினைக்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவனுடைய மனம் நந்திதாவை நோக்கியே சென்றது. இப்போது அவன் தினமும் ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லி அவளுடைய வீட்டிற்குச் செல்லத் தொடங்கினான். சில நேரங்களில் குழந்தைக்கு சாக்லேட், சில நேரங்களில் ஸ்நாக்ஸ், சில நேரங்களில் சும்மா இப்படியே இந்த வழியா போனேன் அதான் என்று நந்திதாவிற்கும் அவனுடைய துணை பிடித்திருக்கத் தொடங்கியது. ஒரு நாள் இருவரும் ஹால் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். குழந்தை தூங்கிவிட்டிருந்தது. வீட்டில் ஃபேன் சத்தம் மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தது. நந்திதா அவனைப் பார்த்து விளையாட்டாக கேட்டாள், நீ முன்னாடியெல்லாம் இவ்வளவு கேரிங் இருக்க மாட்ட. இப்போ எப்படி இவ்வளவு மாறிட்ட? கவின் லேசாகச் சிரித்தான். தெரியல. ஒருவேளை நீ எவ்வளவு விஷயங்களை தனியா ஹேண்டில் பண்றன்னு இப்போதான் புரியுது போல. நந்திதா அவன் சொன்னதைக் கேட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாகச் சொன்னாள்,
வேற யாராவது கூட புரிஞ்சிக்கிட்டா நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் அவளுடைய கண்களில் ஒரு தனித்துவமான சோகம் தெரிந்தது. கவின் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அந்த நொடியில் இருவருக்கும் இடையே ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. வார்த்தைகள் குறைந்து உணர்வுகள் அதிகமாக புரியும் ஒரு மௌனம். அந்த மௌனத்தை கலைக்க கவின் முயற்சி செய்தான். ஆனால் வார்த்தைகள் அவனுடைய தொண்டையிலேயே நின்றுவிட்டன. நந்திதா தன் பார்வையை விலக்கிக் கொண்டு லேசான புன்னகையுடன் கிச்சன் நோக்கிச் சென்றாள். நான் டீ போட்டுட்டு வர்றேன். கவினால் சரி என்று மட்டுமே சொல்ல முடிந்தது. கிச்சனிலிருந்து கப்புகளின் கப்ஸ் லேசான சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. கவின் அங்கேயே அமர்ந்து அதே சிந்தனையில் மூழ்கிப் போனான். சிறிது நேரத்திற்குப் பிறகு நந்திதா டீயோடு வந்து அவனருகே அமர்ந்தாள். இந்த முறை இருவருக்கும் இடையே பேச்சுகள் குறைவாக இருந்தன. ஆனால் பார்வைகள் அதிகமாக பேசின. நந்திதா மெதுவாகச் சொன்னாள். ஏனோ தெரியல. நீ கூட இருக்கும்போது எல்லாமே சரியாயிடும்னு தோணுதுடா. கவின் டீ கப்பை கீழே வைத்தான். நான் எப்பவும் இங்கேயேதான் இருப்பேன். இந்த வார்த்தை சாதாரணமானதுதான். ஆனால் அந்த நேரத்தில் அதன் அர்த்தம் இன்னும் ஆழமாகத் தெரிந்தது. வெளியே காற்று பலமாக வீசிக் கொண்டிருந்தது. உள்ளே இருவருக்கும் இடையே அவர்கள் இருவராலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு பந்தம் உருவாகிக் கொண்டிருந்தது. நந்திதா ஜன்னல் பக்கமாக பார்த்தபடி இவ்வளவுதான் சொன்னாள். வாழ்க்கையில சில விஷயங்கள் மட்டும் ஏனே புரிய மாட்டேங்குது. கவின் அவளைப் பார்த்தான். பிறகு அமைதியானான். அந்த இரவுக்குப் பிறகு இருவருக்கும் இடையே ஒரு புதிய இடைவெளியும் டிஸ்டன்ஸ் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு புதிய நெருக்கமும் இருந்தது. அது இருவரையுமே குழப்பிக் கொண்டிருந்தது. அடுத்த சில நாட்களில் கவின் தன்னை பிஸி வைத்துக்கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனையுமறியாமல் அவனுடைய கால்கள் நந்திதாவின் வீட்டை நோக்கியே சென்றன. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் சென்றபோது வீட்டில் சற்று பதற்றமான சூழல் நிலவியது. குழந்தை சற்று அமைதியின்றி அழுது கொண்டிருக்க நந்திதா மிகவும் சோர்வாகத் தெரிந்தாள். அவள் கதவைத் திறந்ததும் கவினைக் கண்டு லேசாக நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நீ வந்துட்டியா? இவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றாள். கவின் குழந்தையைச் சமாதானப்படுத்தினான். நந்திதா தண்ணீர் எடுப்பதற்காக கிச்சனுக்குச் சென்றாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் திரும்பி வந்து அமைதியாக அவனருகே அமர்ந்தாள். இந்த முறை இருவரிடமும் முன்போல் பேச்சுகள் இல்லை. ஒரு ஆழமான மௌனம் மட்டுமே அங்கு இருந்தது. பிறகு திடீரென்று நந்திதா சொன்னாள். தெரியுமாடா, சில நேரங்கள்ல நான் எல்லாத்தையும் சரியாத்தான் பண்றேனா இல்லையான்னே எனக்கு தோண மாட்டேங்குது. கவின் அவளைப் பார்த்தான். நீ எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட் தான் பண்ற. நீ சும்மா உன்னை நீயே அளவுக்கு அதிகமா குத்திக்கிற. அவ்வளவுதான் நந்திதா லேசாகச் சிரித்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் சோர்வு தெரிந்தது. ஒருவேளை என்னால யாரையுமே புரிஞ்சுக்க முடியலையோ என்னவோ. கவின் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான். நான் இருக்கேன்லடா. இந்த வார்த்தை சாதாரணமானதுதான். ஆனால் அந்த நொடியில் அதன் அர்த்தம் இருவருக்குமே சாதாரணமாகத் தோன்றவில்லை. வெளியே மாலை பொழுது மறைந்து கொண்டிருந்தது. உள்ளே இருவருக்கும் இடையே வார்த்தைகளைத் தாண்டி உணர்வுகளால் மட்டுமே நகரும் ஒரு புதிய பந்தம் உருவாகிக் கொண்டிருந்தது. அந்த நாளுக்குப் பிறகு நந்திதா சற்று அதிகமாகவே அமைதியாக இருக்கத் தொடங்கியதை கவின் கவனித்தான். முன்போல் பேச்சும் இல்லை. அந்த பழைய கேலி கிண்டலும் இல்லை. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் சென்றபோது வீட்டில் எல்லாமே சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் அங்குள்ள சூழலில் ஒருவித கனமான மௌனம் நிலவியது. நந்திதா குழந்தையை தூங்க வைத்த பிறகு வெளியே வந்து நேராக கவினுக்கு முன்னால் அமர்ந்தாள். இந்த முறை அவளுடைய கண்களில் ஒரு தீவிரத்தன்மை, சீரியஸ்னஸ் தெரிந்தது. கவின், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கவின் அவளைப் பார்த்தான். சொல்லுக்கா. அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாகச் சொன்னாள். நான் கவனிச்சுட்டுதான் இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒன்னு மாறிட்டு இருக்கு.
கவினுடைய இதயம் ஒரு கணத்திற்கு அப்படியே நின்றுவிட்டது போல் இருந்தது. நந்திதா தொடர்ந்து சொன்னாள். முன்னாடி நீ எனக்கு வெறும் தம்பி மாதிரிதான் இருந்த. ஆனா இப்போ என் சொந்த உணர்வுகளை நினைச்சு எனக்கே குழப்பமாயிருக்கு. அறைக்குள் இருந்த மௌனம் இன்னும் ஆழமானது. கவின் தன் பார்வையை கீழே குனிந்து கொண்டான். நாம 2 பேரும் ஒருவேளை நமக்கான எல்லைகளை பவுண்டரிஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நந்திதா இதைச் சொல்லிவிட்டு அவனை பார்த்தாள், அவனுடைய ரியாக்ஷன் காத்திருப்பது போல. கவின் மெதுவாகத் தன் தலையை அசைத்தான். ஒருவேளை நீ சொல்வது சரியாயிருக்கலாம். ஆனால் இதைச் சொல்வது எளிது. அதை உணர்ந்து நடப்பது கடினம் என்பது இருவருக்குமே தெரிந்திருந்தது. அன்று இரவு கவின் முதல் முறையாக அந்த வீட்டிலிருந்து சீக்கிரமாகவே கிளம்பினான். அதிகமாக எதுவும் பேசாமல். அதற்குள் இருவருக்கும் இடையே ஒரு புதிய இடைவெளிக்கான படலம் உருவாகியிருந்தது. அந்த இரவுக்குப் பிறகு இருவருக்கும் இடையே ஒரு விசித்திரமான இடைவெளி ஏற்பட்டிருந்தது. முன்பிருந்த அந்த பேச்சும் இல்லை, அந்த வசதியான உணர்வும் கம்ஃபர்ட் இல்லை. கவின் இப்போது வருவதைக் குறைத்துக் கொண்டான். நந்திதாவும் அதிகமாக தொடர்பு கொள்வதில்லை. ஆனால் எப்போதெல்லாம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ அல்லது ஏதேனும் அவசர வேலை இருக்கிறதோ அப்போதெல்லாம் இருவரும் மீண்டும் ஒரே புள்ளியில் வந்து இணைந்து விடுவார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் கவினுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. குழந்தை திரும்பவும் ரொம்ப பலவீனமா இருக்க மாதிரி இருக்கு. டாக்டர்ட்ட காட்டணும். கவின் தாமதிக்காமல் உடனே அங்கே வந்து சேர்ந்தான். இந்த முறை நந்திதா வழக்கத்தை விட அதிக மன அழுத்தத்தில் இருந்தாள். அவளது முகத்தில் பதற்றம் தெளிவாகத் தெரிந்தது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிட்டு, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, வெறும் பலவீனம், வீக்னஸ் மட்டும்தான் என்று கூறினார். திரும்ப வரும்போது காரில் இருவருமே அமைதியாக இருந்தனர். வழியில் திடீரென்று மழை பெய்யத் தொடங்கியது. டிராஃபிக் மெதுவாக நகரத் தொடங்கியதால் இருவரும் அந்த மௌனத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். நந்திதா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி சொன்னாள். ஏன்னே தெரியல. எல்லாமே ஏன் இவ்வளவு சிக்கலாகிடுச்சு? கவின் ஸ்டியரிங் இன்னும் பலமாக பற்றிக் கொண்டான். நாம ஒருவேளை சில விஷயங்களை அளவுக்கு அதிகமா யோசிக்கிறோமோ என்னவோ. நந்திதா அவனை திரும்பி பார்த்தாள். இல்ல, ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை நம்மால புறக்கணிக்க முடியலையோ என்னவோ. அந்த வார்த்தைக்குப் பிறகு இருவரும் மீண்டும் அமைதியாயினர். காரின் முன் கண்ணாடியில் விண்ட்ஷீல்ட் மழைத்துளிகள் விழுந்து கொண்டிருக்க உள்ளே இருவரும் தத்தமது சிந்தனைகளில் மூழ்கிப் போயிருந்தனர். அந்த மௌனம்தான் அவர்கள் இருவரிடமும் மிக உண்மையான விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தது. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் கவின் குழந்தையை அறையில் தூங்க வைத்துவிட்டு கிளம்புவதற்காக எழுந்தான். ஆனால் நந்திதா அவனைத் தடுத்து நிறுத்தினாள். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா. கவின் அங்கேயே நின்றான். இருவரும் ஹாலில் அமர்ந்தனர். இந்த முறை பேச்சு சாதாரணமாக இல்லை. இருவருமே சற்றே தீவிரமான சீரியஸ் மனநிலையில் இருந்தனர். நந்திதா மெதுவாகச் சொன்னாள். நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த ஒரு தப்பான புரிதலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கவின் அவளை பார்த்தான். நானும் அதைத்தான் நினைக்கிறேன். ஆனால் அவனுடைய குரலில் ஒரு தயக்கம் இருந்தது. சில நொடிகள் மௌனம் நிலவியது. பிறகு நந்திதா சொன்னாள். நீ கூட இருக்கும்போதெல்லாம் நான் தனியா இல்லைங்கிற உணர்வு எனக்கு கிடைக்குது. கவின் தன் கண்களைக் கீழே குனிந்து கொண்டான். நான் சும்மா உதவி பண்ணத்தான் நினைக்கிறேன். நந்திதா லேசாக பெருமூச்சு விட்டாள். உதவிக்கும் உணர்வுக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெல்லிசானதுடா. கவின் அவளது வார்த்தைகளைக் கேட்டு எதுவும் பேசவில்லை. வெளியே இரவு இருண்டு கொண்டிருந்தது. உள்ளே இருவருக்கும் இடையே ஒரு புதிய குழப்பம் நீடித்தது. அது இருவரையும் பிரிக்கவும் விடவில்லை. அதே சமயம் நெருங்கி வரவும் அனுமதிக்கவில்லை. பிறகு கவின் மெதுவாக எழுந்தான். நான் கிளம்புறேன். நந்திதா இந்த முறை அவனைத் தடுக்கவில்லை. அவன் கதவைத் தாண்டி வெளியே செல்லும் வரை அமைதியாக அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள்.
அவன் சென்ற பிறகு அந்த வீடு மீண்டும் அவளுக்கு மிகவும் வெறிச்சோடி போனதாகத் தோன்றியது. அடுத்த நாள் காலையில் கவினுடைய மூட் கொஞ்சம் ஆப் ஆகியிருந்தது. அவன் ஆபீஸிற்குச் சென்றான். ஆனால் அவனுடைய கவனம் வேலையில் செல்லவில்லை. அங்கே நந்திதாவும் வீட்டில் மிகவும் அமைதியாக இருந்தாள். குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தான். ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் போனை பார்த்து கொண்டிருந்தாள், யாரோ ஒருவருடைய மெசேஜிற்காக காத்திருப்பது போல. ஆனால் கவின் எந்த மெசேஜும் அனுப்பவில்லை. 2 நாட்கள் இப்படியே கடந்துவிட்டன. பிறகு 3வது நாள் மாலை நேரத்தில் கவினால் தன் மனதைக் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் நேராக அவளுடைய வீட்டிற்குச் சென்றான். கதவை நந்திதா திறந்தாள். இருவரும் ஒரு நொடிக்கு சும்மா ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே நின்றனர். யாரும் எதுவும் பேசவில்லை. உள்ளே வந்து கவின் நேராக அமர்ந்தான். நந்திதா அவனுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு அவனுக்கு முன்னால் அமர்ந்தாள். இந்த முறை அவள்தான் முதலில் பேசினாள். நீ ஏன் 2 நாளா வரல? கவின் சற்று தயங்கிவிட்டுச் சொன்னான். நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை இந்த இடைவெளிதான், டிஸ்டன்ஸ், நல்லதனுள்ளூர். நந்திதா அவன் சொன்னதைக் கேட்டு தன் தலையே ஆட்டினாள். இடைவெளியால எதுவும் சரியாகாது. இன்னும் குழப்பம்தான் அதிகமாகும். கவின் அவளை பார்த்தான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நந்திதா அமைதியானாள். பிறகு மெதுவாகச் சொன்னாள். ஒருவேளை நாம என்ன உணர்றோம் அது ஏன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அறையில் மீண்டும் ஒரு கனத்த மௌனம் சூழ்ந்ததையும் இந்த முறை அவன் எழுந்து செல்லவுமில்லை. அவள் அவனைத் தடுக்கவுமில்லை. இருவரும் அங்கேயே அமர்ந்திருந்தனர். அவர்களுடைய பந்தம் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தது. அங்கு எந்த ஒரு விஷயமும் எளிதாக இருக்கப் போவதில்லை. அந்த மாலை பொழுதிற்குப் பிறகு இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது. ஆனால் இந்த முறை முன்போல் சாதாரணமாக இருக்கவில்லை. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு சிறிய தயக்கமும் ஒவ்வொரு மௌனத்திலும் ஒரு கேள்வியும் மறைந்திருந்தது. கவின் இப்பொழுதும் தினமும் வந்து கொண்டிருந்தான். ஆனால் முன்போல் சுதந்திரமாக பேச முடியவில்லை. நந்திதாவும் இப்போது மிகவும் கவனமாக பேசினாள், ஒவ்வொரு வாக்கியத்தையும் யோசித்து சொல்வது போல. ஒரு நாள் கவின் வந்தபோது வீட்டில் லைட் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. டிவி லேசான வெளிச்சம் மட்டுமே ஹாலில் விழுந்து கொண்டிருந்தது. நந்திதா சோபாவில் அமர்ந்திருந்தாள். குழந்தை தூங்கிவிட்டிருந்தான். கவின் உள்ளே வந்து நேராக அமர்ந்தான். எல்லாம் சரியா இருக்கா என்று அவன் கேட்டான். நந்திதா டிவியை பார்த்தபடியே சொன்னாள். சும்மா கொஞ்சம் சோர்வா இருக்கு. பிறகு சிறிது நேரம் மௌனம் நிலவியது. கவின் மெதுவாகக் கேட்டான். நீ என்னை அவாய்ட் பண்றியா அக்கா? நந்திதா உடனே அவனைத் திரும்பி பார்த்தாள். இல்லை, நான் சும்மா கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். கவின் ஆழமாக பெருமூச்சு விட்டான். நானும் தான். இருவரும் அமைதியாயினர். இந்த முறை மௌனம் அசௌகரியமாக இல்லை. ஆனால் கனமாக இருந்தது நிஜம். பிறகு நந்திதா டிவியை ஆஃப் செய்துவிட்டுச் சொன்னாள். நாம தெளிவான சில எல்லைகளை பவுண்டரிஸ் வகுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எல்லாமே இன்னும் சிக்கலாகிடும். கவின் தன் தலையே அசைத்தான். எனக்கு புரியுது. ஆனால் புரிந்து கொள்வதும் அதை அப்படியே பின்பற்றுவதும் 2 வேறு விஷயங்கள் என்பது இருவருக்குமே தெரிந்திருந்தது. அன்று இரவு கவின் சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டான். நந்திதா எதுவும் பேசாமல் கதவு வரை அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். உள்ளுக்குள் ஏதோ சொல்ல நினைத்து அதற்குரிய வார்த்தைகள் கிடைக்காமல் தவிப்பது போல. அடுத்த சில நாட்களுக்கு இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்வதை மிகவும் குறைத்துக் கொண்டனர். அத்தியாவசியமற்ற கால்ஸ் அடிக்கடி வந்து போவதோ இல்லை. ஆனால் ஏதேனும் அவசரநிலை ஏற்படும் போதெல்லாம் இருவரும் மீண்டும் அதே புள்ளியில் வந்து இணைந்து விடுவார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் திடீரென்று கவினுக்கு ஒரு கால் வந்தது. நந்திதா அழுதுட்டு இருக்கா. குழந்தை ரொம்ப அமைதியில்லாம அடம் பிடிக்கிறான். இதைக் கேட்டவுடனேயே கவின் நேராக கிளம்பினான். அவன் அங்கு சென்றபோது
வீட்டின் சூழல் மிகவும் பதற்றமாக இருந்தது. நந்திதா முற்றிலும் சோர்வடைந்திருந்தாள். குழந்தையும் அழுது கொண்டிருந்தான். கவின் எதுவும் பேசாமல் நேராகச் சென்று குழந்தையை தன் மடியில் தூக்கிச் சமாதானப்படுத்தினான். சிறிது நேரத்தில் நிலைமை சீரானது. குழந்தை தூங்கிவிட்டான். வீட்டில் மீண்டும் மௌனம் சூழ்ந்தது. நந்திதா கிச்சனுக்குச் சென்றாள். அவள் திரும்பி வந்தபோது அவளது கையில் டீ இருந்தது. அவள் கவினுக்கு அருகில் அமர்ந்தாள். இந்த முறை அவள் மிகவும் மென்மையான குரலில் சொன்னாள், தேங்க்யூடா. நீ மட்டும் இல்லைன்னா நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருப்பேன். கவின் டீ கப்பை வாங்கிக் கொண்டே சொன்னான். நான் இருக்கேன்ல அக்கா. அதுக்குத்தானே வர்றேன். ஆனால் இந்த முறை இருவருக்கும் இடையே முன்பிருந்த அந்த இயல்பான வசதி, கம்ஃபர்ட் இருக்கவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு நந்திதா சொன்னாள், நீ வெறும் எமர்ஜென்சி மட்டும் வரணும்னு நான் நினைக்கலடா. கவின் அவளைப் பார்த்தான். அப்போ நான் எப்போ வரணும்? நந்திதா அமைதியானாள். பிறகு மெதுவாகச் சொன்னாள், நாம 2 பேரும் எப்போ இயல்பா நார்மல் உணர்றோமோ அப்போ. கவின் லேசாகத் தன் தலையை அசைத்தான். இப்போதைக்கு எதுவும் இயல்பா இல்லை. நந்திதாவும் தன் கண்களைக் கீழே குனிந்து கொண்டாள். அன்று இரவும் இருவரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. அவர்களுக்கிடையேன அந்த குழப்பத்தில் இன்னும் ஒரு புதிய படலம் மட்டுமே சேர்ந்து கொண்டது. அந்த உரையாடலுக்குப் பிறகு சில நாட்களுக்கு இருவருமே முற்றிலும் அமைதியாகிவிட்டனர். மெசேஜஸ் அல்லது எதிர்பாராத வருகைகளோ எதுவும் இல்லை. கவின் ஆபீஸ் சற்று தொலைந்தது போலவே இருந்தான். நந்திதாவும் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் ஒரு எந்திரம் போலச் செய்து கொண்டிருந்தாள். குழந்தை சில நேரங்களில் கவினைத் தேடினான். ஆனால் அவனும் இப்போது வருவதைக் குறைத்துக் கொண்டான். பிறகு ஒரு நாள் வார இறுதியில் வீக்கெண்ட், கவின் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் அவளுடைய வீட்டிற்குச் சென்றான். கதவு திறந்திருந்தது. உள்ளிருந்து டிவி சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. நந்திதா சோபாவில் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளது மனநிலை சாதாரணமாக இருப்பதாகத் தோன்றவில்லை. கவின் உள்ளே வந்ததும் அவள் ஒரு நொடி ஆச்சரியமடைந்தாள். இங்க? கவின் நேரடியாகச் சொன்னான். சும்மா எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நந்திதா டிவியை ஆஃப் செய்தாள். நான் நல்லாத்தான் இருக்கேன். ஆனால் அவளது குரலில் அந்த தன்னம்பிக்கை இல்லை. கவின் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்தான். பிறகு இருவரும் அமர்ந்தனர். இந்த முறை உரையாடல் மிகவும் மெதுவாக நகர்ந்தது. நீ ஏன் என்னை விட்டு தூரமா போற என்று நந்திதா நேரடியாகக் கேட்டாள். கவின் சற்று தயங்கிவிட்டு பதிலளித்தான். எனக்கு இந்த மாதிரியான குழப்பத்துல இருக்க விருப்பமில்லை. நந்திதா அவனைப் பார்த்தாள். குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த இடைவெளி, டிஸ்டன்ஸ் ஒரு தீர்வாகாது. கவின் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாகக் கேட்டான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நந்திதா ஆழமாக பெருமூச்சு விட்டாள். ஒருவேளை ஏத்துக்கிறது, அக்செப்டன்ஸ், சூட். இருவரும் அமைதியாயினர். இந்த முறை மௌனம் நிம்மதியானதாக இல்லை. ஆனால் உண்மையானதாக இருந்தது. நிஜம். அந்த உண்மைதான் அவர்களுடைய பந்தத்தை இன்னொரு திசையை நோக்கி அழைத்துச் சென்று கொண்டிருந்தது. அந்த நாளுக்குப் பிறகு கவின் தன் உணர்வுகளை தெளிவாக பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். இல்லையென்றால் இந்தச் சூழ்நிலை இன்னும் சிக்கலாகிவிடும் என்று அவனுக்கு தோன்றியது. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் மீண்டும் அவளுடைய வீட்டிற்குச் சென்றான். ஆனால் இந்த முறை அவனுடைய மனநிலை மிகவும் தீவிரமாக இருந்தது. கதவைத் திறந்ததுமே ஏதோ மாற்றம் இருப்பதை நந்திதா புரிந்து கொண்டாள். எல்லாம் சரியா இருக்கா என்று அவள் கேட்டாள். கவின் நேரடியாக உள்ளே வந்து அமர்ந்தான். நான் இன்னைக்கு எல்லாத்தையும் தெளிவா பேசத்தான் வந்திருக்கேன். நந்திதா சற்று அமைதியாகி அவனுக்கு முன்னால் அமர்ந்தாள். கவின் சொன்னான். நான் எனக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன்.
இப்போ அந்த போராட்டம் என் கட்டுப்பாட்டை மீறிப் போயிட்டு இருக்குயூ. நந்திதா அவனைப் பார்த்தாள். நானும் இதே விஷயத்தைத்தான் உணர்றேன்டா. அந்த அறையில் மௌனம் சூழ்ந்தது. பிறகு கவின் மெதுவாகச் சொன்னான். ஆனா நாம எந்த எல்லை லிமிட் வரைக்கும் போக முடியும்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நந்திதா தன் தலையை அசைத்தாள். எல்லையை தாண்டறது ரொம்ப சுலபம். ஆனா அங்கிருந்து திரும்ப வரதுதான் ரொம்ப கஷ்டம். கவின் அவளுடைய கண்களை பார்த்தான். அதனாலதான் நான் என்னை நானே முழுசா புரிஞ்சிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூரமாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நந்திதாவின் கண்களில் லேசான சோகம் படர்ந்தது. என்னால உன்னை தடுக்க முடியாதுடா. கவின் எழுந்தான். நான் கிளம்புறேன். இந்த முறை எந்த ஒரு தடையுமில்லை. அது ஒரு நொடிப் பொழுதுதான். ஆனால் அது இருவருக்குள்ளும் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு நினைவாக மாறியது. அதற்குப் பிறகு இருவரும் ஒருவரையொருவர் ஒரு புதிய கோணத்தில் பார்க்கத் தொடங்கினர். தூரமாக இருந்தாலும் உணர்வுகளால் இணைந்தே இருப்பது போல. அந்த இடைவெளிக்குப் பிறகு வாழ்க்கை சற்று சீரானது போலிருந்தது. ஆனால் இருவரின் மனதிலும் அந்த முற்றுப்பெறாத விஷயம் அப்படியேதான் இருந்தது. கவின் தன் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தான். ஆனால் சில நேரங்களில் அவனுக்கு நந்திதாவின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். நந்திதாவும் தன் வீடு குழந்தை என்று பிஸியாகிவிட்டாள். ஆனால் அவளது கண்களில் இருந்த அந்த பழைய சோர்வு இன்னும் அப்படியேதான் இருந்தது. ஒரு நாள் திடீரென்று ஸ்கூலிலிருந்து கால் வந்தது. குழந்தையின் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்திருந்தது. நந்திதா பதற்றமடைந்து நேராக கவினுக்கு கால் செய்தாள். கவின், ப்ளீஸ் வாடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவின் ஒரு நொடியை கூட வீணடிக்கவில்லை. அவன் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தான். டாக்டர் செக் பண்ணிட்டு, அதிகமா பயப்பட எதுவும் இல்லை, சும்மா அப்சர்வேஷன் வைக்கணும் என்று கூறினார். அந்த நேரத்தில் நந்திதா நாற்காலியில் முற்றிலும் சோர்வாக அமர்ந்திருந்தாள். கவின் அவளருகே வந்து நின்றான். இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. ரிலாக்ஸ் பண்ணு அக்கா ஷூட். நந்திதா மெதுவாக தன் தலையை நிமிர்த்தினாள். நீ எப்பவும் இப்படி ஓடி வந்துடுற. கவின் லேசாக புன்னகைத்தான். குழந்தை முக்கியம்ல ஷூட். நந்திதா அவனைப் பார்த்தாள். ஷூட் வெறும் குழந்தை மட்டும்தானா? இந்த கேள்விக்கு கவின் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். சில நொடிகள் மௌனம் நிலவியது. பிறகு கவின் தன் பார்வையை விலக்கிக் கொண்டான். எனக்கு எதுவும் புரியல, நந்திதா மெதுவாகச் சொன்னாள். ஒருவேளை புரிஞ்சிக்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லையோ என்னவோ. அந்த நொடியில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் இந்த முறை கண்களில் குழப்பம் குறைவாகவும் ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் அதிகமாகவும் இருந்தது. ஹாஸ்பிட்டலிலிருந்து திரும்ப வரும்போது இரவு நேரமாகிவிட்டிருந்தது. சாலைகள் சற்று வெறிச்சோடி இருந்தன. தெருவிளக்குகளின் லேசான வெளிச்சம் காரின் உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. கவின் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். நந்திதா பின் சீட்டில் பேக் சீட் குழந்தையை பார்த்து கொண்டு வந்தாள். வழிநெடுகிலும் இருவருமே அமைதியாக இருந்தனர். வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் கவின் குழந்தையை உள்ளே படுக்க வைத்தான். நந்திதா கிச்சனிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்தாள். இந்த முறை அவள் அவனுக்கு முன்னால் அமரவில்லை. சும்மா ஓரமாய் நின்று கொண்டிருந்தாள். நீ இன்னைக்கும் வந்துட்டியே என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். கவின் பதிலளித்தான். நான் வருவேன். தேவை இருக்கும் வரைக்கும் வந்துட்டேதான் இருப்பேன். நந்திதா அவனைப் பார்த்தாள். வெறும் தேவைக்காக மட்டும்தானா? கவின் சற்று தயங்கி நின்றான். இந்த வாழ்க்கையில நான் உனக்கு என்னவா இருக்கேன்னு எனக்கே புரியல. நந்திதா லேசாக பெருமூச்சு விட்டாள். சில நேரங்கள்ல பதில்களைத் தேடுறது முக்கியம் இல்லைடா, சும்மா ஏத்திக்கிறதுதான் ஆக்செப்ட் முக்கியம். கவின் அவளைப் பார்த்தான். எதை ஏத்திக்கிறது? நந்திதா தன் பார்வையை கீழே குனிந்து கொண்டாள். நாம எதை உணர்றோமோ அதை. அதுக்கு எந்த ஒரு பேரும் வைக்காம அப்படியேயு. அந்த அறையில் மீண்டும் மௌனம் சூழ்ந்தது. இந்த முறை அந்த மௌனம் கனமாக இல்லை, ஆனால் மிக ஆழமாக இருந்தது.
பிறகு கவின் மெதுவாக எழுந்தான். நான் கிளம்புறேன். நந்திதா இந்த முறையும் எதுவும் சொல்லவில்லை. கதவு வரை அவனையே பார்த்துக் கொண்டு நின்றாள். கதவு மூடப்பட்ட போதுதான் அவள் முதல் முறையாக ஒன்றை உணர்ந்தாள். சில பந்தங்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் மனதிற்குள் நெருக்கமாகவே வாழ்கின்றன என்று. அடுத்த சில வாரங்களுக்கு கவின் தன் வருகைகளை இன்னும் குறைத்துக் கொண்டான். அவன் உண்மையிலேயே தேவை இருக்கும் போது மட்டுமே வந்தான். நந்திதாவும் இப்போது தன் அன்றாட வாழ்க்கைக்கு பழகிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறிச்சோடிய நிலை இன்னும் நிரம்பாமலேயே இருந்தது. ஒரு நாள் மாலை நேரத்தில் குழந்தைக்கு திடீரென்று காய்ச்சல் அதிகமாகி அழுது கொண்டே இருந்தான். நந்திதா பதற்றமடைந்து நேராக கவினுக்கு கால் செய்தாள். ப்ளீஸ் சீக்கிரம் வாடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவின் எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் உடனே கிளம்பினான். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தைக்கு நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன் ஏற்பட்டிருக்கிறது, ட்ரிப் போட வேண்டும் என்று கூறினார். கவின் அன்று இரவு முழுவதும் ஹாஸ்பிட்டலிலேயே தங்கிவிட்டான். நந்திதா நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். முற்றிலும் சோர்வாகவும் பதற்றமாகவும் தெரிந்தாள். கவின் அவளருகே வந்து சொன்னான். நீ கொஞ்ச நேரம் தூங்கு அக்கா. நான் இங்கேயேதான் இருக்கேன். நந்திதா அவனைப் பார்த்தாள். நீ ஏன் எப்பவும் இப்படி பண்ற? கவின் லேசாக பதிலளித்தான். ஒருவேளை இது எனக்கு பழகிடுச்சு போல. சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு நந்திதா மெதுவாகச் சொன்னாள். பழக்கத்துக்கும் பாசத்துக்கும் அட்டாச்மெண்ட் நடுவுல வித்தியாசம் இருக்குடா. கவின் அவள் சொன்னதைக் கேட்டு தன் தலையே அசைத்தான். நானும் அதைத்தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அன்று இரவு ஹாஸ்பிட்டலின் அந்த வெள்ளை விளக்கு வெளிச்சத்திற்கு கீழே இருவரும் ஒரே அறையில்தான் இருந்தனர். ஆனால் இருவரின் சிந்தனைகளும் வெவ்வேறு திசைகளில் சென்று கொண்டிருந்தன. அவர்களுடைய கதை இப்போது எந்த ஒரு முடிவும் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு புதிய திருப்பத்திற்கு வந்து நின்றிருந்தது. காலைக்குள் குழந்தையின் உடல்நிலை சீராகிவிட்டது. டிஸ்சார்ஜ் செய்ய டாக்டர் அனுமதி கொடுத்துவிட்டார். நந்திதா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அவளுடைய கண்களில் சோர்வு இன்னும் அப்படியேதான் இருந்தது. வீட்டிற்கு திரும்பி வந்ததும் கவின் எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துவிட்டு குழந்தையை உள்ளே கூட்டிச் சென்று தூங்க வைத்தான். இந்த முறை அவன் சீக்கிரமாக கிளம்பவில்லை. அவன் ஹாலில் அமர்ந்தான். நந்திதா கிச்சனிலிருந்து டீ எடுத்துக் கொண்டு வந்து அவனருகே அமர்ந்தாள். இருவருக்கும் இடையே முதல் முறையாக இவ்வளவு இயல்பான ஒரு மௌனம் நிலவியது. பிறகு நந்திதா சொன்னாள். நேத்து நைட் நீ ரொம்பவே உதவி பண்ணடா. கவின் டீ கப்பை வாங்கிக் கொண்டே சொன்னான். இதுல புதுசா எதுவும் இல்லையே. நந்திதா அவனைப் பார்த்தாள். ஒருவேளை நீ உன் வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக பிறந்தவன். இங்க வந்து ஏன் இப்படி உன் நேரத்தை வீணடிச் சுட்டியிருக்க? கவின் சற்று தயங்கிவிட்டு பதிலளித்தான். இது எனக்கு நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தெரியல. நந்திதா அமைதியானாள். பிறகு மெதுவாகக் கேட்டாள். அப்போ இதுக்கு என்னதான் அர்த்தம்? கவின் அவளுடைய கண்களை பார்த்தான். ஆனால் பதிலளிப்பதற்கு முன்பே தன் பார்வையை விலக்கிக் கொண்டான். எனக்கே தெரியல. அந்த அறையில் மீண்டும் மௌனம் சூழ்ந்தது. ஆனால் இந்த முறை மௌனத்தில் இடைவெளி குறைவாகவும் புரிதல் அதிகமாகவும் இருந்தது. நந்திதா மெதுவாகச் சொன்னாள். நாம 2 பேரும் நம்ம வாழ்க்கையே வெவ்வேறு பாதையில கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். கவின் தன் தலையை அசைத்தான். ஆனால் அவனுடைய முகத்தில் அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு ஒரு சிறிய சோகமும் கலந்திருந்தது. அவன் எழுந்தான். நான் கிளம்புறேன். இந்த முறை அவன் கதவை நோக்கிச் சென்றபோது இருவருமே ஒருவரையொருவர் தடுத்து நிறுத்திக் கொள்ளவில்லை. ஏனென்றால் சில பந்தங்கள் எவ்வளவுதான் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இருப்பதுதான் இருவருக்குமே நல்லது என்பதை அவர்கள் இருவருமே புரிந்து கொண்டிருந்தனர். அந்த நாளுக்குப் பிறகு கவின் தன் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கினான். வேலையில் அவனுடைய கவனம் அதிகரித்தது. தன்னை எப்போதும் பிஸி வைத்துக்கொள்ள ஆரம்பித்தான். இருந்தாலும்
சில நாட்களின் இரவு நேரங்களில் அவனுக்கு நந்திதாவின் நினைவு வரத்தான் செய்தது. ஆனால் இந்த முறை அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டான். அங்கே நந்திதாவும் தன் வீடு மற்றும் குழந்தையோடு முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள். அவள் தன் உணர்வுகளை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தன் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொண்டாள். சில வாரங்களுக்கு இருவருக்கும் இடையே எந்த ஒரு நேரடி தொடர்பும் இருக்கவில்லை. பிறகு ஒரு நாள் எதிர்பாராத ஒரு கால் வந்தது. தெரியாத ஒரு நம்பரிலிருந்து, அன்னோன் நம்பர், ஒரு மெசேஜ் வந்திருந்தது. குழந்தை ஸ்கூல்ல மயங்கி விழுந்துட்டான். விஷயம் தெரிந்தவுடனேயே கவின் நேராக ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடினான். அங்கு சென்று பார்த்தபோது நந்திதா ஏற்கனவே அங்கே இருந்தாள், மிகுந்த பதற்றத்தோடும் கண்களில் கண்ணீரோடும். சர்க்கரை அளவு குறைந்ததால் லோ சுகர், பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது, ஓய்வு எடுக்க வேண்டும் என்று டாக்டர் கூறினார். கவின் எதுவும் பேசாமல் குழந்தையின் பேக், மருந்துகள் என எல்லாவற்றையும் தானே முன்னின்று கவனித்துக் கொண்டான். நந்திதா ஓரமாக நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் மெதுவாகச் சொன்னாள், நீ இப்பவும் பழையபடி அப்படியேதான் இருக்கா? கவின் அவளை பார்த்தான். நான் மாறல அக்கா. சும்மா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். நந்திதா தன் தலையே அசைத்தாள். புரிஞ்சுக்கிறதும் அதை உணராம இருக்கிறதும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள் டாயூட். கவின் அமைதியானான். இந்த முறை இருவருக்கும் இடையே எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அவர்கள் இருவருமே விரும்பித் தேர்ந்தெடுத்த ஒரு தெளிவான இடைவெளி மட்டுமே அங்கு இருந்தது. ஒருவேளை அதுதான் அவர்கள் இருவருக்குமே சரியானதாகவும் இருந்தது. ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு கவின் குழந்தையை வீடு வரை கொண்டு வந்து விட்டான். இந்த முறை அங்கிருந்த சூழல் முன்பை விட மிகவும் அமைதியாக இருந்தது. நந்திதா கதவை திறந்து கவினை உள்ளே வரும்படி சைகை செய்தாள். ஆனால் அவன் அங்கேயே நின்றுவிட்டான். நான் இதோட கிளம்புறேன் அக்கா. நந்திதா அவனை பார்த்தாள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போடா. கவின் சற்றே தயங்கியபடி உள்ளே வந்து சோபாவில் அமர்ந்தான். குழந்தை தூங்கிவிட்டிருந்தான். வீட்டில் ஒரு லேசான நிசப்தம் நிலவியது. நந்திதா கிச்சனிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்து அவனருகே அமர்ந்தாள். இந்த முறை இருவரின் முகத்திலும் அந்த பழைய குழப்பம் இல்லை, ஒரு தெளிவு மட்டுமே இருந்தது. நந்திதா மெதுவாகச் சொன்னாள், ஒரு வழியா நாம 2 பேரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். கவின் அவளை பார்த்தான். ஆமா, ஒருவேளை இருக்கலாம். பிறகு சிறிது நேரம் மௌனம் நீடித்தது. கவின் எழுந்து கொண்டே சொன்னான், நான் இனிமே அடிக்கடி வரமாட்டேன். எப்பவாச்சும் தேவை இருந்தா மட்டும் வர்றேன். நந்திதா தன் தலையை அசைத்தாள். ஆனால் அவளுடைய கண்களில் ஒரு லேசான உணர்ச்சி போராட்டம் தெரிந்தது. என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. கவின் கதவை நோக்கி தன் அடிகளை எடுத்து வைத்தான். இந்த முறை எந்த ஒரு தடையுமில்லை, எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இருவருக்கும் இடையே இப்போது எஞ்சியிருந்தது ஒரு பரஸ்பர மரியாதை மட்டும்தான். கதவு மூடப்பட்டது. இருவரும் தத்தமது வாழ்க்கைக்குள் மீண்டும் திரும்பிச் சென்றனர். ஆனால் வார்த்தைகளை விட மிக ஆழமான ஒரு புரிதலோடு. நாட்கள் நகரத் தொடங்கின. மாதங்கள் மெல்ல மெல்ல சாதாரண வாழ்வியலாக மாறின. கவின் தன் வேலையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி அவனுடைய வாழ்க்கை சீரானது. நந்திதாவும் தன் குழந்தையோடு ஒரு நிலையான வாழ்க்கைக்கு பழகியிருந்தாள். இப்போது முன்போல ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் நிலையும் இல்லை, அந்த பழைய குழப்பமான சூழலும் இல்லை. சில நேரங்களில் கவினுக்கு அந்த வீட்டின் நினைவு வரும். ஆனால் அது இப்போது வெறும் ஒரு நினைவாக மட்டுமே எஞ்சியிருந்தது, மனதிற்குள் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் இல்லாத ஒரு நினைவாக. ஒரு நாள் திடீரென்று ஒரு விசேஷம் வந்தது. குழந்தையுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஸ்கூல் இவெண்ட். கவின் எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் அங்கே சென்றான். அங்கே நந்திதாவும் வந்திருந்தாள். மிகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் தெரிந்தாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் இந்த முறை எந்த ஒரு அசௌகரியமும் ஆக்வர்ட்னஸ் இருக்கவில்லை. வெறும் ஒரு இயல்பான புன்னகை மட்டுமே. எப்படி இருக்கீங்க
என்று கவின் கேட்டான். நல்லா இருக்கேண்டா. நீ? நந்திதா பதிலளித்தாள். வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து லேசாக புன்னகைத்துக் கொண்டனர். குழந்தை மேடையில் ஸ்டேஜ் இருந்தான். இருவரும் அவனுக்கு உற்சாகமூட்டிக் கொண்டிருந்தனர். அந்த நொடியில் கடந்த கால நினைவுகளோ எந்த ஒரு குழப்பமோ இருக்கவில்லை. அங்கு இருந்தது ஒரு அமைதியான முற்றுப்புள்ளி, சைலண்ட் க்ளோஷர் மட்டும்தான். ஃபங்க்ஷன் முடிந்த பிறகு கவின் திரும்ப கிளம்பினான். நந்திதா அவனைத் தடுத்து நிறுத்தவில்லை. தூரத்திலிருந்து அவனையே பார்த்துக் கொண்டு நின்றாள். மனதிற்குள் ஒரு திருப்தி மட்டும் இருந்தது. எது எப்படியோ எல்லாமே சரியான நேரத்தில் சரியான புள்ளியில் சுமூகமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்று முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.